ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். இது நத்திங் ஃபோன் 4A. இதோட லுக்ஸ் ரொம்ப போல்டாக கொடுத்துருக்காங்க. பேக்கில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கிளிஃப் பார் இருக்குது. இது மோட்டோரோலாவோட H70 Fusion. இன்னும் ஸ்லீக்கான ஃபோன், பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு கெத்தாக இல்லைனாலும் எர்கனாமிக்ஸ் பெட்டராக இருக்குது. இன்னும் நல்லா ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டில் எது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சுன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அப்பெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆனால் டிசைன்னு வரையில் ரெண்டு பிராண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நத்திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்னும் ஒரு போல்டான டிசைன், டக்குன்னு அட்டென்ஷன் கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக இந்த ப்ளூ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி அந்த கிளிஃப் பார் வந்து ஒரு நாவல்ட்டி ஃபேக்டர்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி நாவல்ட்டி எதுவும் நம்ம பெருசாக யூஸ்வலாக பார்க்க மாட்டோம். ப்ளஸ் கிளாஸ் பேக் கொடுத்துருக்கிறதுனால ஒரு ப்ரீமியம் ஃபீலும் இருக்குது. ஆனால் ஃபோன் கொஞ்சம் வைடாக இருக்குது, பில்ட் பாக்ஸியாக இருக்கிறதுனால எர்கனாமிக்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. இப்போ H70 Fusion எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசைன் அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் அவுட் ஆகிற மாதிரி இல்லை, ஆனால் இன்னும் ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதாவது இப்போ ரெண்டு ஃபோனையுமே நீங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாகவே டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். H70 Fusion இன்னும் லைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பேக் ரெண்டுமே எட்ஜஸில் கர்வ் ஆகிறதுனால ஏற்கனவே தின்னான ஃபோன் தான், இருக்கிறதோட இன்னும் தின்னா ஃபீல் ஆகுது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் பெசல்ஸும் ஸ்லிம்மாக இருக்கிறதுனால ஓவரால் வித் கம்மியாக இருக்குது. பேக்கில் ஃபேப்ரிக் மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் பெட்டராக இருக்குது. ஸோ ஓவரால் மோட்டோரோலாக்கு எர்கனாமிக்ஸ் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, H70 Fusionல IP68, IP69 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஃபோன் 4Aல IP64 தான். ஸோ பார்க்குறதுக்கு கன்ஃபார்மாக ஃபோன் 4A தான் இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ப்ராக்டிகாலிட்டி, ஆக்சுவல் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கல மோட்டோரோலா பெட்டராக இருக்குது. இப்போ டிஸ்பிளேஸ்னு வரையில் ரெண்டு ஃபோன்லையுமே 6.78 inch AMOLED பேனல் 1.5K ரெசல்யூஷனோட யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ H70 Fusionல பேனல் கர்வாக இருக்கிறதுனால சொன்ன மாதிரியே பெசல்ஸ் இன்னும் ஸ்லிம்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 144 Hz, ஃபோன் 4Aல 120 Hz. மற்றபடி HDR பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகம், பட் ஆட்டோ மோடில் ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ டிஸ்பிளேன்னு வரையில் H70 Fusionக்கு ஒரு சின்ன லீட்னு சொல்லலாம். இப்போ SoCன்னு வரையில் அட்லீஸ்ட் இந்தியாவில் ரெண்டு ஃபோனுக்குமே ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, Snapdragon 7S Gen 4. இது நல்ல எஃபிஷியண்டான சிப்புங்கிறதுனால ரெண்டு ஃபோனுமே ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பெருசாக லூஸ் பண்ணல. H70 Fusion கொஞ்சம் இன்னும் கூலாக ரன் ஆகுது. பட் ஃபோன் 4Aயோட அந்த 43 டிகிரி கூட பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, லைட்டாக வார்மாக ரன் ஆகுது, அவ்வளோதான். ஸ்டோரேஜ் ரெண்டுத்துலையுமே UFS 3.1 தான். பட் மோட்டோரோலா LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க, நத்திங் LPDDR4X யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோரோலாக்கு இங்கே திருப்பியும் ஒரு சின்ன டெக்னிக்கல் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் ரியல் வேர்ல்டு யூசேஜில் நீங்கள் பெருசாக டிஃப்ரென்சஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஸோ ரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு டை. மேஜர் டிஃப்ரென்ஸுங்கிறது நம்ம பேட்டரியில் தான் பார்க்குறோம். ஏன்னா மோட்டோரோலா 7000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, நத்திங் 5400 mAh தான். ஐ மீன் ஃபோன் 4Aவையும் இந்த எஃபிஷியண்டான சிப்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு ஃபுல் டே சிங்கிள் சார்ஜில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், பிரச்சனை இல்லை. பட் H70 Fusionனை அதே மாதிரி யூஸ் பண்ணல, நாள் முடியல உங்களுக்கு இன்னும் அதிகமான பேட்டரி பாக்கி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அடித்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பேட்டரி ஆங்ஸைட்டி பெருசாக இருக்காது. 68 வாட்ஸ் vs 50 வாட்ஸ். அந்த 68 வாட் சார்ஜரை மோட்டோரோலா பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க, நத்திங் பண்ணுறதில்ல. பட் நத்திங் பாக்ஸில் ஒரு கேஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளை பண்ணுறாங்க. மோட்டோவில் இப்போ கடைசி சில ஃபோன்ஸாக அதை பண்ணுறது கிடையாது. மற்றபடி மிச்ச சுற்றோன்னு பார்க்கல, மோட்டோவில் NFC இருக்குது, நத்திங்கில் கிடையாது. இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் 4Aக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். இப்போ ரெண்டு ஃபோன்ஸுமே Android 16 தான் ரன் ஆகிட்டு இருக்கு, அவங்க கஸ்டம் ஸ்கின்ஸோட. ரெண்டுமே ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ரெண்டு பிராண்ட்ஸுமே 3 Android அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நத்திங் ஒரு எக்ஸ்ட்ரா வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக எசென்ஷியல் கீயும் இருக்குது ஃபோன் 4Aல. சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக தெரியும். பட் ஆனாலும் இப்போ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஹலோ UI நல்லா க்ளீனாக மினிமலாக இருக்குது. நத்திங் ஓஎஸோட அந்த மோனோக்ரோம் ஆஸ்தட்டிக் எனக்கு எப்போவுமே பிடிச்சிருந்ததுனால நான் கொஞ்சம் அந்த சைட் லீன் ஆகிறேன், அவ்வளோதான். இப்போ கேமராஸ்னு வரையில் கன்ஃபார்மாக ஃபோன் 4A தான் பெட்டராக இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் ரிசல்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இப்போ ரெண்டு பிராண்ட்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே சைஸ் 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஃபோன் 4Aல Samsung GN9, மோட்டோரோலா H70 Fusionல புது Sony Light 710. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சிமிலராக தான் இருந்துச்சு. கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச்லாம் க்ளோஸாக இருந்தது. ஆனால் ஜூம் இன் பண்ணி பார்க்கல மோட்டோரோலாவில் கொஞ்சம் டீட்டெயில் பெட்டராக இருந்தது.
இப்போ லோ லைட்னு வரையில் ஃபோன் 4ஏல வந்து இந்த இமேஜ் ஃபுல்லுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிரைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. H70 ஃபியூஷனில் இன்னும் பேலன்ஸ்டாக இருக்க காம்போசிஷன்னு சொல்லலாம். அந்த ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பெட்டராக கண்ட்ரோல் ஆகிருக்கு. இப்போ வீடியோனா 2 ஃபோன்ஸ்லையுமே 4K 30 எடுக்கலாம். பட் திருப்பியும் இங்கே மோட்டோரோலா கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. கலர்ஸ் இன்னும் நேச்சுரலாக இருக்குது, ஃபுட்டேஜ் இன்னும் கிறிஸ்பாக இருக்குது. ப்ளஸ் ஸ்டெபிலிட்டின்னு பார்க்கல EIS ஜிட்டர் கம்மியாக இருக்குது. அடுத்து இப்போ அல்ட்ரா வைடுக்கு வரையில் மோட்டோரோலாவில் 13 மெகா பிக்சல்ஸ், நத்திங்கில் 8 மெகா பிக்சல்ஸ். ஸோ இங்கேயும் H70 ஃபியூஷன் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது இங்கே. ஸோ மோட்டோவில் நீங்கள் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். இப்போ டெலஃபோட்டோன்னு வரையில் தான் நத்திங்க்கு ஒரு மேஜர் வின். ஏன்னா இதில் ஜூமுக்கு தனி சென்சர் இருக்குது. 50 மெகா பிக்சல் 3.5x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. மோட்டோரோலாவில் நம்ம பிரைமரி சென்சர்லேருந்து தான் டிஜிட்டலாக க்ராப் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ செல்ஃபீஸ்னு வரையில் ரெண்டுத்துலேயுமே 32 மெகா பிக்சல் கேமராஸ் இருக்குது. எனக்கு இங்கே நத்திங் ஃபோன் 4ஏ ஸ்கின் டோன்ஸும் கலர்ஸும் பெட்டராக பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் திருப்பியும் செல்ஃபி வீடியோன்னு வரையில் மோட்டோரோலாவில் பெட்டராக இருந்தது. 4K ரெசல்யூஷன் ஷூட் பண்ண முடியும். நத்திங்கில் 1080p தான். ஃபைனலாக ப்ரைஸிங் MSRP கம்பேர் பண்ணிங்கன்னா H70 ஃபியூஷன் 5000 ரூபா சீப்பாக இருக்குது. லான்ச் ஆஃபர்ஸோடு சேர்த்து பார்க்கையில் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 3000 ரூபாய்க்கு ட்ராப் ஆகுது. இப்போ நத்திங் ஃபோன் 4ஏ நல்ல ஃபோன் தான். இந்த செக்மெண்ட்டில் ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் பார்க்க லுக்ஸும் பெட்டராக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வேணும், நத்திங் OS பிடிக்கும், ஒரு டெலஃபோட்டோ கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது இன்னமும் ஒரு சாலிட் சாய்ஸ் தான். ஆனால் மெஜாரிட்டி கன்சியூமர்ஸ்க்கு H70 ஃபியூஷன் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அது காரணம் எர்கனாமிக்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டர் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது எல்லாமே இன்னும் கம்மியான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட் பையர்ஸ்க்கு எனக்கு இது பெட்டரான சாய்ஸ் மாதிரி தெரியுது. பட் அது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 2 ஃபோன்ஸில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, ஏன்? கமெண்ட் போடுங்க. ப்ளஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.